ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு 2026 டபுள் போனஸ்னு என்ன, ரெட்டிப்பு லாபம். ரெட்டிப்பு லாபம் மகர ராசிக்கு வரப்போகுது. அடுத்தடுத்து கிரக நிலை நல்லா இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே குரு பார்வைக்கு வராரு. குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மாசி 27 குரு வக்கர நிவர்த்தி ஆறாரு. நல்ல அமைப்பு. குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா அவர் 7ஆம் இடத்தை நோக்கி பிரயாணிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ 7ஆம் இடத்தை நோக்கி குரு வந்துட்டார்னா ராசியை பார்ப்பார். ஸோ 11/3/2026, அதாவது மாசி 27 வருகிற மாசி 27க்கு மேலே மகர ராசிக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கும், அமோகமாக இருக்கும். குரு உங்கள் ராசியை நோக்கி வராரு. ராசியை பார்க்கறதுக்கு தயாராகிட்டார். குரு பார்வைக்கு நீங்கள் வர போகிறீங்க. சரியா? குரு பார்வை அப்படியே ராசிக்கு கொள்ள போகுது. மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருள் திருவருளாக கிடைக்கும். அதுக்கடுத்து அவர் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு எப்போ சார் வராரு அப்படி பார்த்தோம்னா, குரு பயிற்சி இந்த 2026 ஜூன் 2, 2026 அதிகாலை 2:25 மணிக்கு குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் வர்க்கோத்தம் அடைஞ்சு ராசியை பார்ப்பார். சூப்பராக இருக்கும். சரியா? மகர ராசிக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். மிக நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருந்தால் எப்படி சார் அப்படின்னா, அவர் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு கும்பத்தில் குரு இருக்கணும், ரிஷபத்தில் குரு இருக்கணும், கடகத்தில் குரு இருக்கணும். கடகத்துக்கு தான் இப்போ வர போகிறாரு. அடுத்து கன்னியில் குரு இருக்கணும், அடுத்து விருச்சிகத்தில் குரு இருக்கணும். ஸோ மகர ராசி உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த இடத்துலலாம் குரு இருக்க பிறந்தவர்கள் கொண்டாட போகிறீங்க. இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து குரு மறுபடியும் அதிசாரம் எடுக்கிறாரு. அதிசாரம் எடுத்து சிம்மத்துக்கு வராரு. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. சிம்மத்துக்கு எப்போ வராருன்னா அக்டோபர் 31, 2026 மதியம் 12:50 சனிக்கிழமை கரெக்டாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. அஷ்டம குருவாக வராரு. பரவாயில்ல. சரியா? சிம்மத்தில் அதிநட்பு எடுப்பார். ஸோ 2026 குரு 2 பயிற்சி எடுக்கிறாரு. சரியா? நேர்கதியில் பயிற்சி எடுக்கிறாரு. அடுத்து அதிசார பயிற்சி. ஸோ 2 பயிற்சி உங்களுக்கு 2026 ரெட்டிப்பு யோகத்தை கொடுக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். இப்போ குரு பகவான் மகர ராசிக்கு எப்படி பாத்தியப்பட்டவர் அப்படின்னு பார்ப்போம். அதாவது அவர் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கு வருவார். இப்போ மகர ராசி எடுத்துட்டோம்னா, நீங்கள் மகர ராசியில் குரு உங்களுக்கு 3-12 கூடியவர். அதாவது தைரிய வீரிய சேனாபதி, விரிய சேனாபதி. விரிய சேனம் இருந்தாலுமே அயன சேன போகத்துக்கு வருவார். இப்படி அயன சேன போகத்துக்கும் விரிய சேனாபதி வர குரு பகவான் லக்கண ரீதியாக சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் குரு எந்த இடத்த இருக்கிறாரு, இல்லைன்னா எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு மறுபடியும் ஒரு டச் பண்ணும்போது நல்ல பலன்களை பார்ப்பார். இப்போ ஜனன ஜாதகத்தில் குரு உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்காரு வச்சுக்குருவான். விருச்சிகத்தில் இருந்தார்னா அவர் 5ஆம் பரிவாளர் மீனத்தை பார்ப்பார், 7ஆம் பரிவாளர் ரிஷபத்தை பார்ப்பார், 9ஆம் பரிவாளர் கடகத்தை பார்ப்பார். ஸோ மீனம், ரிஷபம், கடகம் இந்த இடத்துக்கு குரு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி விருச்சிகத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது எப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் குரு எந்த வீட்டில் இருந்து எந்த வீட்டெல்லாம் பார்த்தாரோ அந்த வீட்டு சம்மந்தப்படும் போது, கோச்சாரத்தில் சம்மந்தப்படும் போது அந்த வீட்டுக்கெலாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? எப்படி இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்துக்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கார் வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு மகர ராசியிலே இருக்கிறாரு. ராசிநாத சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா அவர் ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷபம், 7ஆம் இடம் கடகம், 9ஆம் இடம் கன்னியை பார்ப்பார். இப்போ கடகத்துக்கு வரதுனால ராசியிலே குரு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த திசையில் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், லீடர்ஷிப்பு, சரியா, பதவி, தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் குரு பலன் கொடுப்பார். குரு பலன் கொடுக்குறது குருன்னு இல்லை, எல்லா கிரகங்களும் இப்படி தான் பலன் கொடுக்கும். எல்லா கிரகங்களுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு கோச்சாரத்தில் வரும்போது அது இருக்கிற இடத்தையும் வளப்படுத்தும், பார்க்குற இடத்தையும் வளப்படுத்தும். எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை உண்டு. சூரியன், சந்திரன் இவங்க 2 பேத்துக்கு 7ஆம் பார்வை உண்டு. இந்த கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கு 4, 7, 8 செவ்வாய் பார்வை கெடு பார்வை தான். ஆனால் ஒரு நல்ல நிலைமையில் இருந்து பார்த்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 100க்கு ஒரு 25% நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்குது. இப்போ இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம ஸ்கிப் ஆயிடுவோம், குருவை விட்டு வெளியே போயிடுவோம். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு கோச்சாரத்தில் வரும்போதும் சரி, இல்லைனா அந்த வீட்டை பார்க்கும்போதும் சரி நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் தான் வீட்டில் ஒரு வீட்டில் இருந்து 3 இடத்த பார்ப்பார். அப்போ 4 இடம் சுபத்துவமாகும். யாராக இருந்தாலும் சரி, மகர ராசியில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல குரு ஒரு இடத்துல இருந்து 3 இடத்த பார்ப்பார். ஸோ எப்போயுமே 4 இடம் உங்களுக்கு வளப்படும். ஸோ குரு பகவான் எப்போயுமே 4 ஆதிபத்தியத்துக்கு வளப்படுத்துவார். அது நல்ல இடமா இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? 6, 8, 12 இந்த இடத்த பார்க்காம இருந்தார்னா அந்த ஆதிபத்தியத்தை வளப்படுத்துவார். ஓகே நேயர்களே, இப்போ குரு எப்படி சார் பலன் கொடுப்பாரு அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு பொதுவாக 7ஆம் இடத்துல குரு நல்ல ஒரு இதை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா,
உங்களுக்கு வந்து இணக்கத்தை கொடுப்பாரு, கணவன் மனைவி உறவை கொடுப்பாரு, திருமண தடையை கொடுப்பாரு. ரொம்ப நாளாக கூட்டு தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி விடுவார். அதுபோக வந்து ஜாதகருக்கு மேலே உங்களுக்கு மற்றவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், சொசைட்டியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா, ஆள் நல்ல ஒத்துமையாக எல்லாத்துக்கும் இணக்கமாக இருப்பீங்க. உங்களுடைய வீடு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். கொலப்பருமை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சரியா, எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்கிற மாதிரி இருப்பீங்க. சரியா நேரில், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து பொதுவாக வந்து தெய்வத்துக்கு ஈடான கடவுள். ஏன்னா குருனாலே தெய்வம் தான். மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம். அதில் குருவத்துக்கு மூணாவது இடத்துல வச்சுருக்கிறோம். தாய் தந்தைக்கு அடுத்து குரு தான். ஸோ தெய்வத்துக்கு முன்னாடி வந்ததுனால குரு வந்து ஒரு தெய்வத்துக்கு நிகரான கிரகம். அதுவும் கடகத்தில் இருக்கிறார். கடகம் வந்து சந்திரனுடைய வீடு. அருமையாக இருக்கும். வளர்பறை தேவருக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதில் உள்ள நட்சத்திரமும் மகர ராசி வேண்டிய நட்சத்திரங்கள் தான். ஆயில்யம், பூசம். பூசம் வந்து உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம், 1, 2 கூடிய நட்சத்திரம். அதுக்கடுத்து புதன் 6, 9 கூடிய நட்சத்திரம். நல்லா இருக்கும். 1, 2, 9. நீங்கள் தனிப்பட்ட முறையில் மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தினாலும் நல்லா இருப்பீங்க. அடுத்து 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், சிறப்பாக எல்லாத்துக்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், பாக்கியம் கிடைக்கும், புகழ் அந்தஸ்து பெருமை நல்லபடியாக இருக்கும். 6ஆம் இடம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. சரியா, உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், மிகச்சிறப்பாக பார்ப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால மற்றவங்க பார்வை உங்கள் பக்கம் இருக்கும், நல்ல ஒரு பார்வை உங்கள் பக்கம் இருக்கும். இனிமேல் நல்லவர்கள் பார்வை உங்கள் பக்கம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2027, 28, 29 3 வருஷமும் நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா, நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரியா, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதுமாதிரி ராசிக்கு வந்து அவர் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். 12, 2, 4 பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வருது. அஷ்டம குருவாக வந்தாலுமே மகர ராசிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அஷ்டம குரு வந்து அதிநட்பு எடுப்பார். சிம்மம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு. சரியா நேரில் சூரியன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பார். சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அதனால் குருவுடைய பலன்கள் கெடு பலன்கள் நீடித்து இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க அஷ்டமத்தில் குரு இருந்தால் ஆகாதும்பாங்க. ஆனால் மகர ராசிக்கு அப்படி கிடையாது. அஷ்டம குரு வந்து மகர கும்பத்தில் தான் இருக்கக்கூடாது. சரியா, கடகம் சிம்மத்தில் பிறந்தவங்க தான் பிரச்சனை இருக்கும். ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணுங்க எப்பயுமே. இதாங்க ஜோதிடம். நிறைய பேர் இது சொல்கிறதே கிடையாது, புத்தம் பலன் சொல்லிட்டு போவாங்க. அது எப்படின்னா, குரு ஒரு வீட்டில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து மாத கிரகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு ஒரு தடவை மாறிச்சுன்னா குருவுடைய நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து குரு வந்து இப்போ மிதுனத்தில் இருக்கிறார், மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு இருக்குது, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவாங்க. உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும், தேகாரிக்க பிரச்சனை இருக்கும், கடன் கப்பு இருக்கும், கடன் வாங்க வைப்பார், அந்த ஆதிபத்தியத்தை வளர்ப்பார். அதாவது எப்படின்னா, 6ஆம் இடங்கிறது கடன் நோய் எதிரி. ஒன்று எதிர்ப்பு அதிகமாக இருக்கும், இல்லைனா கடன் அதிகமாக இருக்கும், இல்லைனா தேக அரைக்க பிரச்சனை இருக்கும், அதை வளர்ப்பார். ஆனால் அது நீடித்து இருக்குமா சார், ஒரு வருஷத்துக்கு மகர ராசிக்கு இருக்குமானா அது இல்லை. ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து 24, 25 நாளுக்குள்ளே மாறிடுவார். அதிகபட்சம் 28 நாளுக்குள்ளே மாறிடுவார். புதன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார். இப்படி புதன் மாறிட்டே வரும்போது மகர ராசிக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் வச்சுக்கோங்களேன், குருவுடைய கெடுபலன் குறையும். இவ்வளோதான் ஜோதிடம். எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம், ஸ்தான பலம், நட்பு பெறும்போது அவர் வீட்டில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் வந்து கெடுபலனை குறைச்சி கொடுக்கும் சம்மந்தப்பட்ட ஜாதகனுக்கு. சரியா, இது வந்து ஜாதகம் இருந்தால் ஜாதக ரீதியாக பலன்கள் நடக்கும். இது வந்து கோச்சாரம் பொதுவாக சொல்கிறோம், ராசிக்கு சொல்கிறோம். சரியா, ராசிங்கிறது வேறு, தனிப்பட்ட ஜாதகங்கிறது வேறு. தனிப்பட்ட ஜாதகம் லக்கணம், நட்சத்திரம், ராசி, தசாபுத்தி, இதன் அடிப்படையில் பலன்கள் வரும். ராசிக்கு சொல்கிறது பொதுவாக சொல்கிறது. இன்றைக்கி மகர ராசியில் வந்து உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் இருப்பீங்க, தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கில் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக சார் இருக்கும், இல்லை இருக்காது, குரு பயிற்சி இருக்காது. ஆனால் சில பெனிஃபிட்டை கொடுக்கும். ஏன்னா ராசியை பார்க்குறதுனால எல்லாருமே வந்து ஓரளவு நல்லா இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி 2025, 24 இருந்த காட்டிலும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பீங்க. ராசியை நேரடியாக பார்க்குறாரு. சரியா, இப்படித்தான் பலன்கள் போகும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா, நீங்கள் நல்ல லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக வந்து மகர ராசிக்கு வந்து குரு வந்து தனுசு லக்கணம், மகர ராசியில் தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக குரு திசை நடக்கும். இப்போதைக்கு மகர ராசியில் இந்த குரு திசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அடுத்து வருகின்ற 16 வருஷங்கள் நல்லாயிருக்கும். 16 வருஷத்தில் வந்து ஒரு 3 வருஷம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து அடுத்து 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்துல வரதுனால இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற 3 வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். 2029 வரைக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம். சரியா, 2029 வரைக்கும் குரு வந்து ரெட்டிப்பு லாபத்தை கொடுப்பாரு. குரு வந்து தனகாரகன். தனகாரகன் என்ன அர்த்தம், பொருளை கொடுக்குறவர்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு பொருள் தான் வேணும், என்ன இருந்தாலும் சரி, என்ன உறவு முறை எப்படி இருந்தாலும் சரி, கையில் காசு இருக்கணும். சரியா, 6 முறை உட்காந்து பார்த்தோம்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதே பொருளுக்காக தான். சரியா, விவரம் தெரிஞ்சு ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், இன்றைக்கி ஏன் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்றாங்க, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், 5 லட்சம் சம்பாதிக்கணும், எடுத்தோடனே 5 லட்சம் சம்பாதிக்கணும், அந்த நோக்கத்தில் தான் தாய் தாப்பா வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. சரியா, அப்போ பிள்ளைனாலே புத்திரன்னு வந்து போச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கிற நோக்கம் கல்வி, குரு, அதுக்கு குரு தான் வருவார்.
பிள்ளை பிறகும் குரு தான், புத்திரக்காரனும் அவர் தான். அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிற அமைப்பும் குரு தான். சரி, அங்கே குருக்கிட்ட தான் போய் அந்த பிள்ளை பாடத்தை கற்றுக்கிறது. அடுத்து அது படித்து முடிச்சு என்னைக்கு போகுது? வேலைக்கு போகுது. வேலை என்ன வருமானத்தை கொடுக்குறவரும் குரு தான். ஸோ ஒரு மனிதனுக்கு ஸ்டார்டிங் காலகட்டத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அடுத்து அவனுக்கு திருமணம் ஆகும், வேலை நோக்கத்தை கொடுக்குறவரும் குரு தான். அடுத்து அவனுக்கு புள்ள பக்கம், அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகி அதுக்கும் குரு தான் வருவார். சரித்து அவன் நல்ல மனுஷனாக ஆகணும், அதுக்கும் குரு தான் வருவார். ஸோ குருவை பற்றி பார்த்தோம்னா ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் குரு கூட வந்துக்கிட்டே இருப்பார். இதில் அவருடைய நீடித்து கொடுக்குற பலன் என்னென்னா தனகாரகன், தனத்தை கொடுப்பார். சரியா, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும். சரியா, தாய் கருவறையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா அந்த கருவறையிலிருந்தே சில்லறை வேணும். ஏன்னா ஒரு தாய் கர்ப்பம் ஆயிட்டானா அவளை ஆஸ்பத்திரி போய் பார்க்குறது, ஸ்கேன் எடுக்கிறது, அவளுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறது, எல்லாத்துக்கும் பணம் வேணும். சரியா, இன்றைக்கி ஒரு பிரசவமான கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஆகுது. சரியா, நேரில் நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது நிறைய பேர் வெவ்வேறு விதமாக குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஸோ குழந்தைன்னு ஒன்று வரணும்னா குரு தான். சரியா, குரு அருள் இருந்தால் தான் குழந்தை வெளியே வரும். அதுக்கு முன்னாடி செவ்வாயும் சுக்கிரனும் அதில் உள்ளே போய் சேர்ந்துருவாங்க. சரியா, ஆணுடைய விந்து மூலியமாக செவ்வாயும் பெண்ணுடைய சுக்கிரமுதையோ சுக்கிரனு உள்ளே போய் குரு என்ன ஒரு உருவத்தை கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு வந்துடுவாங்க. சரியா, நேரில் அந்த குழந்தை தாய் வேடியில் இருந்து வெளியே வந்து அது ஆளாகி நாளாகி அது பெரிய ஆளாகி சம்பாதிச்சு அது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு கூடவே வருகிறவர் ஒரே கிரகம் குரு தான். அதைத்தான் குருவரில் திருவருள்னு இருக்காங்க. மற்ற எந்த கிரகத்துக்குமே அந்த வார்த்தை கிடையாது. ஸோ திருவருள் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இருக்க போகுது மகர ராசிக்கு. 2026, 27, 29, 2026 ஜூனில் இருந்து அங்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நல்லா தான் இருக்கும். இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா, குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் வச்சுக்கோங்களேன். ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் நல்லா இருப்பீங்க, அனைவரால் நேசிக்கப்படுவீங்க, காதல் வாழ்க்கை நல்லாயிருக்கும், வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. அடுத்து உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், உத்தியோகத்தில் ஒரு உயர்வு இருக்கும், ஏற்றம் இருக்கும். அதுபோக கூட பிறந்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வந்துன்னா சரியாக பெறும். இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி விஷயத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். ஆள் நல்லா இருப்பீங்க. உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பறவை சனி பகவானை பார்க்கறதுனால மிகச்சிறப்பு. சனி பகவான் சுபத்துவம் அடைவார். சனி பகவான் சுபத்துவம் அடைவதனால உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லாயிருக்கும். செகண்ட் ஹேண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செகண்டரி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டடம், அப்புறம் சப்கான்ட்ராக்ட், ஜல்லி மணல் வியாபாரம், குவாரி வியாபாரம், சென்ட்ரிங் ஒர்க், ஷட்டரிங் ஒர்க், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ட்ரெஸ்ஸிங் ஒர்க்கு, கழிவுப் பொருட்கள், அப்புறம் மக்கள் நலப்பணி, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பஞ்சாயத்து போர்டு, கார்பரேஷன், இதில் இருக்கிறவங்க துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி, கடநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஏஆ இருந்தாலும் சரி, ஜேஆ இருந்தாலும் சரி, ஈஆ இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, சீஃப் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அந்த மாநகராட்சி சம்மந்தப்பட்ட அனைத்து பேருக்கும் நல்லாயிருக்கும். மாநகராட்சினாலே சனி பகவான் தாங்க. ஏன்னா மாநகராட்சியில் கொடுக்குறது எல்லாமே சர்வீஸ் தான். மாநகராட்சி, ஊராட்சி, பிளாக் டெவலப்மெண்ட்டு எல்லாமே மக்கள் நல பண்ணி தான். சரியா, அவனுக்கு எப்படி இருக்கிறாங்களோ அது தெரியாது. ஆனால் அவங்களுடைய கடமை மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது. தெருவலுக்கு போடுறது, தெருவை சுத்தம் படுத்துறது, பாதாள சக்கடை, ரோடு போடுறது, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறது தான். ஸோ மனிதனுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்குற துறை சம்மந்தப்பட்டவர்கள், வேலை சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அடுத்து வருகின்ற ஒரு 3 வருஷத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவானை சுபத்தப்படுத்துகிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு நல்லாயிருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். சரியா, தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். கடகம் ஒரு நீர் ராசி, அங்கே தனகாரன் இருக்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க. விவசாயத்துக்கு நீர் தானே தேவைப்படுது. விவசாயத்துக்கு தண்ணியில் தானே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஸோ விவசாயத்துக்கு தண்ணி வேணும். அந்த தண்ணி நல்லபடியாக கிடைக்கும். அதனால் விவசாயம் நல்லாயிருக்கும். அடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் மிச்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அடுத்து வேலைக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். உத்தியோகமன்றங்களும் நல்லாயிருக்கும். ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டவங்க, ஆடிட்டர், எடிட்டர், அக்கௌண்டன்ட், சிஏ படித்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து திருமண உறவு நல்லாயிருக்கும். சரியா, வேண்டிய இடத்துல திருமணம் நடக்கும், நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, குடும்ப உறவு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனைவி மூலம் நல்ல வருமானம் இருக்கும். மனைவி மூலம் ஏதாச்சும் உயில் இருக்கும். மனைவி பேச்சு கட்டுப்பட்டு இருப்பீங்க. மனைவி வழி சீதனம் வரும். ஆணுனா மனைவி, பெண்ணுனா கணவன். சரியா, ஸோ 2 பேரும் எடுத்துக்கணும். உங்கள் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து தூரதேச அமைப்பு இருக்கும். சரியா, தூரதேச அமைப்பு இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் நல்லா சைன் பண்ணுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. தூரதேசத்தில் நல்ல ஒரு இது இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து அப்பா வழியில் நல்ல சொத்து கிடைக்கும். அப்பா வழி சொத்து பிரச்சனை இருந்தது, பங்காளி பிரச்சனை இருந்தது, சொத்து பத்து பிரிக்கணும், பாகப்பிரிவினை, இது மாதிரி காரியம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்பா வழி தொழில் உங்களுக்கு அபிவிருத்தியாக இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்டு வேதில் இருக்கும், நெஞ்சு உட்காந்துருவீங்க, உடல் நல்லபடியாக இருக்கும். இடமாற்றங்கள் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, யோகம் இருக்கும். பிரபல யோகம் இருக்கும். பாப்புலாரிட்டி கிடைக்கும். வெகுஜன தொடர்பு, மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்களுக்குலாம் வெகுஜன நல்லா இருக்கும். சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், வேத விற்பனர்கள், மத ஆச்சாரியர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக பாவிக்கப்படும். தீர்க்க தரிசனம் இருக்கும். நல்ல உபதேசம் பண்ணுவீங்க. தானும்
மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. இது மாதிரி காரியத்தெல்லாம் குரு நல்லபடியாக வைப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயில் பணம் இருக்கும், பிறருடைய தனம் கிடைக்கும், இன்னொருத்தவங்களுடைய பணம்லாம் கிடைக்கும், மற்றவங்க ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். சரியா, உங்கள் சொந்த பந்தம், உறவினர்கள் யாரோ சரியா அவங்களுடைய சொத்து உங்களுக்கு வரும். சரியா நேரில் அதே மாதிரி போட்டிருந்த பாலிசிலாம் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். வயதானவர்களுக்கு எல்ஐசி பாலிசி, மற்ற பாலிசி, ப்ரீமியம் பாலிசி எதுவும் போட்டிங்கன்னா வரும். உங்களுக்கு ப்ராஃபிட் மண்டி வேலை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் மண்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் வரதுக்கு நல்ல விதமாக பார்க்க வரும். இருப்பினும் குரு அதிசாரம் எடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார் அக்டோபர் 31 எஸ் அக்டோபர் 31 தான். அக்டோபர் 31 2026 வராரு. ஸோ 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட காரியங்கள், பித்தப்பை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் உணவு பழக்க வளர்த்தல் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாருன்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார், பிணியை கொடுப்பார், குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டதை கொடுப்பார். ஏன்னா குரு வந்து வயிற்றுக்குள்ள கிரகம். சரியா, வயிற்றுக்குள்ள கிரகம், வாய்க்கு உள்ள கிரகம் புதன், வயிற்றுக்குள்ள கிரகம் குரு. ஸோ வயிற்றுக்கு வந்து ஓரளவு நம்ம பார்த்து சாப்பிட்ணும், கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது குறிப்பாக ஒரு 50 வயது தாண்டவர்கள் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்ணும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கும். சில பேருக்கு இருதார வாய்ப்பு அமையும். சரியா, அடுத்த வரையும் காலகட்டத்தில் இருதார வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் நல்லா இருக்கும். சரியா, நல்லா இருப்பீங்க. வெகுஜன தொடர்பு நல்லா இருக்கும். மக்கள் நல பணியில் மிகச்சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சரி, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தொழில் காரியம் எப்படி சார் இருக்கணும்? சூப்பராக இருக்கும். தொழில் காரியம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் காரியம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். கூட்டாளிகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டணி நல்லபடியாக இருக்கும். தொழிலில் கூட்டுப்பட்டு வேலை செய்யலாம். உங்கள் வேலையை மனைவி பேரில் போட்டு கூட செய்யலாம். சரியா, தொழில் காரியம் பண்ணிங்கன்னா மனைவியோ கணவனையோ பார்ட்னராக போட்டு செஞ்சிங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் வரும். அடுத்து வந்து லாபம் எப்படி சார் இருக்கும்? லாபம் பன்மடங்கு இருக்குங்க. லாபம் நல்லா இருக்கும். சரியா, நல்லா இருக்கும். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, நல்லா இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அண்ணன் அக்கா வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அவங்க உங்களுக்கு நல்லா கொடுத்து உதவுவாங்க. அதுபோக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு லாபம் இருக்கும். விருச்சிகத்தை பார்க்குறாரு, செவ்வாய் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி லாபம் நல்லா இருக்கும். செவ்வாய் 30 நாளைக்கு ஒரு தடவை மாறுவார். 40 நாளைக்கு ஒரு தடவை மாறுவார். அதுக்கேற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பார். விருச்சிகத்தை பார்க்குறாரு. பொதுவாக மகரத்துக்கு வந்து விருச்சிகம் நல்ல வீடு தான். சரியா, விருச்சிகம் வந்து மகரத்துக்கு வந்து லாபஸ்தானமாக வரும். அதனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். தொழிலில் வந்து நல்ல லாபம் இருக்கும். லாபத்தை நல்லபடியாக கொண்டாடுவீங்க. எந்தெந்த விஷயத்தில் எப்படி சார் லாபம் வரும் அப்படின்னம்னா, விருச்சிகம் வந்து ஒரு நீர் ராசி. சரியா, செவ்வாயினோட வீடு. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். அதனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஃபிஷ் சம்மந்தப்பட்டவங்க, கடலோரம் சம்மந்தப்பட்டவங்க, உப்பளம் சம்மந்தப்பட்டவங்க, காய்கறி சம்மந்தப்பட்டவங்க, சமையல் பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, அதுபோக விருச்சிகம் ஒரு ஆளுமை உள்ள ராசி தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் கூடுதல் லாபம் இருக்கும். லாபம் பொதுவாக இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு சில துறையில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூடுதலாக லாபம் இருக்கும். இதுதான் ஜோதிடம். சரியா, எதுவுமே வந்து கிளாரிட்டி தான், துல்லியமாக சொல்கிறது அப்படியா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, உனக்கு கிடைக்குமா? பணம் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? சரியா, எனக்கு 100 ரூபா கிடைக்குமா, 1000 ரூபா கிடைக்குமா? அதுதான் ஜோதிடம். ஸோ சில ராசி சம்மந்தப்பட்ட அந்த ஆதிபத்திய சம்மந்தப்பட்ட காரகத்துவம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் எதுக்கா சம்மந்தப்பட்டவன் காரகத்துவம் அப்படின்னா, வீரம், வெற்றி, விளையாட்டு, சாகசம், இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். அடுத்து வந்து அயனசேன போகம் எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும். சரியா, அயனசேன போகம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் தொழில் காரியத்துக்காக கொஞ்சம் மனையை விட்டு பிரிஞ்சுருப்பீங்க. தினமும் சேர்ந்து இருக்க முடியாது. சரியா, அப்படி தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியாக பிரிப்பார். மனைவி கூட சேர்ந்து இருக்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அந்தளவுக்கு பாடு சொல்லி இருக்கும். ஏன்னா குரு ராசியை பார்த்தாலே உங்களுக்கு பொருளாதாரத்தை கூட்டுவார். சும்மா இருக்க விட மாட்டார். எதனாச்சும் ஒரு காரியத்தை செய்ய வைப்பார். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருன்னு ஏதோ செய்ய வைப்பார். அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, குடும்பத்தோடு இருக்க முடியாது, மனைவி கூட சேர்ந்து இருக்க முடியாது. அந்த அயனசேன போகம் வந்து கொஞ்சம் கட்டுப்படும். அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. சரியா, அதை செய்வார். என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து 100க்கு 100 நல்ல பலன்களை கொடுக்காது. 100க்கு 100 நல்லா இருக்குன்னு யாராலும் சொல்லவே முடியாது. குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க கொள்ளல். ஒரு கிரகம் வந்து குணத்தையும் கொடுக்கும், குற்றத்தையும் கொடுக்கும். அதில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் நமக்கு நல்லபடியாக இருக்கும். நம்ம வந்து குணத்தை நல்லபடியாக எடுத்துக்கிறோம், குணத்தை கூட்டிக்கிடுவோம், குற்றத்தை குறைச்சிக்கிடுவோம், கோடானு கோடி பணத்தை பெறுவோம். சரியா, இதுதான் முக்கியம். என்றைக்கு வந்து குணம் ஒரு இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்துடும். குணம் இருக்கிற இடத்துல கொள்கை இருக்கும், கொள்கை இடத்துல நல்ல ஒரு கூடாரம் இருக்கும், கூடாரம் இருக்கிற இடத்துல புகழ் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். ஒரு தனி உணர்ந்த மனிதனுடைய மனம் வந்து நல்லா இருக்கும். அடுத்து குணம் அது கோயில் ஆகலாம். குணம் இருக்கிறவன் வந்து என்ன சொல்லுவாங்க, அவன் வந்து கோயிலில் இருக்கிற இது கிரகம் மாதிரி. குணம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த குணத்தை வந்து நல்லா வளர்த்துக்கிறதுக்கு இப்போ குரு நல்லா செய்வார். ஏன்னா ராசியை பார்க்குறாரு.
ஸோ குணத்தை வந்து குரு பகவான் நல்லா வளர்ப்பார். குணத்தை வந்து நம்ம நல்லா மாற்றிக்கணும். எதோ கெட்ட குணங்கள் இருந்தாலும் அதை மாற்றிக்கிட்டு நல்ல ஒரு தியானம் யோகா பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குரு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து அவர் இந்த வருடம் 2026 வந்து அவர் வந்து 2 பயிற்சி எடுக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம். ஸோ எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாபம் இருக்கும். அந்த லாபம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் தூரதேச அமைப்பு இருக்கும். வெளிநாடு போய் வருமானம் சம்பாதிக்கலாம். தாயின்பு இருக்கும். சரியா, தாய் வழி சீதனம் இருக்கும். அதுபோல் கால்நடை வளர்க்குறவங்க, கால்நடை பராமரிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, அதெல்லாம் குரு வந்து பற்றாமல் செய்வார். இப்படி அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சனி பகவான் வந்து ராசிக்கு 5, 9, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் செலவு இருக்கும், அப்பா விஷயத்திலும் செலவு இருக்கும், கொஞ்சம் விரயம் இருக்கும். இருப்பினும் குரு பார்வை சனி பட்டுட்டார்னா நிலைமை கட்டுக்குள்ளாகும். சரியா, குரு பார்ப்பார். 2026 முழுக்க சனி பகவானை பார்ப்பார். அதிசாரம் எடுத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். அதிசாரம் எடுத்து மறுபடியும் வந்து ரிவர்ஸில் போயிடுவார். போய் மாதிரி கடகத்திலிருந்து சனி பகவானை பார்ப்பார். அந்த அதிசாரம் இருக்கிற இடத்துல மட்டும் காலகட்டத்தில் கொஞ்சம் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் வரும். அது எப்போன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கேது பயிற்சி வந்து டிசம்பர் 5ஆம் தேதி நடக்குது. ராகு கேது பயிற்சிகள். இந்த தடவை ராகு கேது பயிற்சிகள் மகர ராசிக்கு நல்லா இருக்காது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, அதான் வாழ்க்கை. குரு பயிற்சி நல்லா இருக்கும் அடுத்த 3 வருஷத்துக்கு. ஆனால் ராகு கேது பயிற்சிகள் அடுத்த 3 வருஷத்துக்கு நல்லா இருக்காது. ஏன்னா ராகு ராசிக்கு வருவார், அடுத்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போவார். நிறைய விரயமாகும், செலவாகும். சரியா, ராசியில் இருந்தார்னா பாடாப்படுத்துவார். ராகுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இதுதான் ஜோதிடம். ஒன்று சொல்லும்போது ஒன்று வந்து கிராஸ் பண்ணும், ஒன்று வந்து இடிக்கும். சரியா, எல்லாமே நல்லா இருக்காதுங்க. அறுசுவையும் நல்லா இருக்காது. இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க அறுசுவை விருந்தும்பாங்க, ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்கும். சரியா, எல்லாம் நல்லா இருக்கும், கடைசியில் வாழை இலை சரியில்லாமல் இருக்கும், இலை கிழிஞ்சிரும். இலை கிழிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஓரமாக ஒதுக்கி சாப்பிடணும். நிறைய வீட்டுக்கு அப்படி நடக்கும். கல்யாண பந்தியில் சாப்பிட்ருவானுங்க. வாழையில் போட்டு சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆள் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு 7 ஐட்டத்தை வச்சு சாப்பிட்ருவான். இவன் வேகமாக சாப்பிட்றேன்னு இலையை கிழிச்சிருவான். இலையை கிழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஒரு பக்கம் ஒதுக்கி தான் சாப்பிடணும். அது மாதிரி தான் ராகு வந்து கிழிக்கிற ஆள், ஊடாலே வந்து கிழிச்சு விட்ருவார். அது ராசிக்கு வராரு. டிசம்பர் 5, 2026 ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வந்து 1.5 வருஷம் இருப்பார். கேது 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ மறுபடியும் ஆரம்பம். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வருவார் பயிற்சி ஆகி கீழ் நோக்கி வருவார். ஸோ ராகு கேது பயிற்சி அடுத்து வருகின்ற நாட்களில் மகரத்துக்கு நல்லா இருக்காது. நான் இப்போயே சொல்லிடுறேன், நானும் ஒரு மகர ராசிக்காரன் தான். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரியா நேர்களே, அதனால் குரு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார். ராசியை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருப்பினும் வந்து ராகு என்பவர் கிழிப்பார், சில விஷயத்தை கிழிப்பார். அவர் ஜாதகத்தில் நிலையில் சரியாக இல்லைன்னா கூடுதலாக செய்வார். அது இந்த ராகு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தாக்கம் இருக்கும். இதனால தான் எல்லாருக்கும் பலன்கள் மாறுபடும். சரியா, என்னடா இந்த ஆள் குரு பயிற்சிங்கிறான், நமக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இல்லையே அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ராகு திசை நடக்கும். சரியா, ராகு திசை நடக்கும். ராகு 2ஆம் இடத்துல இருப்பார், அடுத்து 1ஆம் இடத்துக்கு வந்துடுவார். டிசம்பர் மாதத்துக்கு மேலே பிரச்சனை வந்துடும், வருஷ கடைசியில் பிரச்சனை வந்துடும். சரியா, எல்லாம் எது கொடுத்தாலுமே அதுக்கு பற்றாக்குறையாகவே இருக்கும், வரும் ஆனால் நிற்காது. ராசியில் ராகு இருந்தார்னா வேறு மாதிரி கொண்டு போவார். சரியா, ஒரு நிலையில் இருக்க விட மாட்டார். ஸோ ராகு பற்றி 100 நாள் தனியாக சொல்கிறேன். நிறைய சொல்லலாம், குருவை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கலாம், நமக்கு கொஞ்சம் நேரம் டயர்டாகிடுது. சரியா நேர்களே, ஓகே. இப்போ கூடுதலாக பலன்கள் எப்படி சார் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். வீடியோ பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். எதுவும் தகவல்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, நான் முன்னாடியே சொல்லிடுறேன், குருவால் அடுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ராகுவால் அடுத்த வர 3 வருஷத்துக்கு பெனிஃபிட் இல்லை. சரியா, ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு பெரிய மைனஸும் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் மகர ராசி நேரில் கொண்டு போகணும். இதுக்கு மேலே குருவும் ராகுவும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும், இருந்தால் பலன்கள் கூடுதலாக இருக்கும். அதுபோல் குருவுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், மஞ்சக்கயிறு கட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சரியா, மஞ்சக்கயிறு இந்த காலத்தில் நீங்கள் கட்டணும். அதுவும் குறிப்பாக அந்த ராகு திசை நடக்கிறவங்க கட்டிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்க மஞ்சக்கயிறு கட்டிக்கோங்க. 9 முடிச்சு போட்டு கட்டணும். அந்த வீடியோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன். சரியா, அதை வியாழக்கிழமை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டணும். 4 to 6 கட்டணும். வியாழக்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை தான். இன்றைக்கி கூட ஒரு நேயர் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் அதை பற்றி சில தகவல் சொல்லுங்கன்னாரு. கொஞ்சம் சொன்னேன் நான். ஆனால் யார் ஃபோனில் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க தயவுசெய்து. இல்லைனா முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் பார்த்து சொல்லுவேன். ஃபோனில் கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. இப்படி பேசிகிட்டு இருக்க நேரம் இப்போ எனக்கு ஒரு 7-8 ஃபோன் வந்துட்டுருக்கு. என்னுடைய நம்பரில் 8807475629. ஒரு அம்மா வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டாங்க வாய்ஸ் காலில். ஒருத்தர் வந்து லேண்ட்லைனில் 2-3 பேர் கூப்பிட்டுருக்காங்க மொபைல் நம்பருக்கு. என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா நான் தான் எடுத்து பேசணும். என்னுடைய ஸ்டாஃபை எடுக்க விட மாட்டேன். எனக்கு ஃபோன் அடித்தா நான் மட்டும் தான் பேசுவேன், இல்லைனா திருப்பி கூப்பிடுவேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, என் வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும். என் ஸ்டாஃபை விட்டு பேச விட மாட்டேன். அவங்க வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுவாங்க வழியே, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வழியே. என் ஆஃபீஸில் நான் ஒருத்தர் தான் ஃபோன் எடுப்பேன், இல்லைனா திருப்பி நான் கூப்பிடுவேன். ஏன்னா திடீர்னு யாராச்சும் ஒரு சந்தேகம் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். சரியா, நான் உங்கள் கொஸ்டின் வேல்யூபிளாக இருக்கணும், என்னுடைய பதிலும் வேல்யூபிளாக இருக்கணும். சும்மா வெட்டியாக பேசக்கூடாது. ஏதோ ஒரு முக்கியமான சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சரியா, கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். எத்தனையோ பேர் இந்த வீரகணபதி படம் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க.
லக்ஷ்மி படம் வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் சித்தர்கள் படம் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய படம் நான் அனுப்பியிருக்கிறேன். ஆஞ்சநேயர் படம் வாங்கியிருக்கிறாங்க, மகர ராசிக்கு உண்டான ஆஞ்சநேயர் படங்கள் நிறைய பேருக்கு அனுப்பிட்டுருக்கிறேன். அடுத்து சில காரியங்கள்லாம் செய்யலான்னு இருக்கிறேன். இறைவன் சித்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மஞ்சக்கயிறை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. ராகு திசை குரு திசை நடக்கிறவங்க மஞ்சக்கயிறு நவ முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. அது ஒரு 40 நாளுக்கு ஒரு தடவை அதை மாற்றுங்க. சரியா? அது ஒரு பெரிய வேலை கிடையாது. ஒரு மஞ்சக்கயிறை வாங்கி நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில், அந்த வீடியோவை கேட்டுட்டு அது மாதிரி கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்கும். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீண்ட நாளாக இருக்கிற நிதி பிரச்சனைகள்லாம் சரியாக இருக்கும். உடல்நலம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் குறித்த கவலையெல்லாம் தீர்ந்துடும். பிள்ளைகளோட திருமணம் நடக்கலாம். சில பேருக்கு சில பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்கள் மேலதிகாரிகள் ஆஃபீஸில் உங்கள் வேலையை பார்த்து பெருமைப்படலாம், மெச்சிக்கலாம். உங்கள் முயற்சி நல்ல பாராட்டு இருக்கும், வருமானம் இருக்கும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து மகர ராசிக்கு உண்டான பெனிஃபிட்டு. அதே நேரம் உங்களுக்கு வந்து முதலீடு நல்லபடியாக இருக்கும். முதலீடுக்கு ஏற்ற மாதிரி லாபம் இருக்கும். சரியா? வணிக பிரச்சனைகள் நல்லா தீர்த்து நல்லபடியாக இருக்கும். நிதி ஆதாயங்கள் நல்லா இருக்கும். ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். சரியா? சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கான்செப்டை சொல்லியாச்சு, அந்த கருவையும் சொல்லிட்டேன் நான். சரியா? அந்த கதையின் கருவும் வாங்கலை, அதை சொல்லிட்டேன் நான். அடுத்து 3 வருஷத்துக்கு உள்ள மாற்றங்களையும் சொல்லிட்டேன். அடுத்து 3 வருஷம் வந்து இப்போ வந்து ராகு கேதுகள் பயிற்சி 3 வருஷம் நல்லா இருக்காது. குரு பயிற்சி நல்லா இருக்கும். சனி பகவான் பயிற்சி ஜூன் 2027 தான். இன்னும் நாள் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சரியா? 2027 ஜூன் மேலே தான் அவர் மாறுறாரு. அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல. ஒரு 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். நீசமடைவார். மேசத்தில் நீசமடைவார். சனி பகவான் நேர்வழி இழப்பார். அந்நேரம் செவ்வாயோட நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சனி பகவான் பலன் கொடுப்பார். சரியா? ஸோ சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்த சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் தான் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அவங்களாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை இன்னும் வந்து அவர் மகரத்தில் தான் கும்பத்தில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஆனால் அவர் கும்பத்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அவங்க இன்னும் கும்பத்தில் தான் போட்டுருக்காங்க. காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். இன்னும் அவங்க எடுக்கலை. அவங்களுக்கு வந்து ஜூன் மாதம் தான் பயிற்சி ஆகுது. 3/6/2025 தான் அவங்களுக்கு பயிற்சி ஆகுது. அன்றைக்கி தான் திருநள்ளாறில் இது நடக்கும், பூஜை நடக்கும், சிறப்பு அபிஷேகம் நடக்கும், சனி பயிற்சி விழா நடக்கும். ஏன்னா அங்கே வந்து திருநள்ளாறில் வந்து சனி பகவான் கோயிலில் வந்து அந்த ஈஸ்வரன் கோயிலில் வாக்கிய பஞ்சாயத்து படி தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாயத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அதுபடி நடக்க மாட்டேங்குது. சரியா? வாக்கிய பஞ்சாயத்தின்படி ராகுகேது பயிற்சிகள் நல்லபடியாக இல்லை. ராகுகேது பயிற்சிகள் ப்ரூவ் பண்ணுறோம்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான். எது வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுதோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். இருப்பினும் சில பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்புகிறாங்க. அதுபடி சில பேருக்கு நடக்குது. நானும் அதை பற்றி ஆலோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் சில பேருக்கு பார்க்குறேன். சில நேரங்களில் அது ஒத்து போகுது. நானே இன்னும் சில நேரங்களில் வந்து திருக்கணிதத்தை முழுக்க பார்த்தாலுமே வாக்கிய பஞ்சாங்கத்தையும் சில நேரம் கன்சிடர் பண்ணுவேன். சரியா? ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. பட் எதையும் நம்ம ஒதுக்கி தள்ளவும் முடியாது. சரியா? முன்னோர்கள் எல்லாம் மூடர்களும் அல்ல. பார்ப்போம். நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்நாளில் வந்து ஒன்று சொல்லுவேன், ஒன்று கண்டுபிடிப்பேன். வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்டாக, திருக்கணித பஞ்சாங்கம் கரெக்டானு ஒரு அணுவு ரீதியாக சொல்லுவேன். அது அணுவு ரீதியாக சொல்லணும்னா என்ன, நம்ம சொந்த பந்தத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் எடுத்து பார்க்கணும். நம்ம சொந்த பந்தம், நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். சரியா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு திருக்கணிதம் தான் கரெக்டாக இருக்குது. திருக்கணிதம் வந்து ஓரளவு நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஒரு சில பேருக்கு வாக்கியம் மேட்ச் ஆகுது. பார்ப்போம். சரியா? இங்கே எல்லாத்துக்குமே 2 இருக்குது. சாமி இருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, சாமி இல்லைன்னு ஒரு கூட்டமும் இருக்குது. சரியா? சாமி இருக்கிறவனும் நல்லா இருக்கிறான், சாமி இல்லைன்னு சொல்கிறவனும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சாமி இல்லை, சாமியாவது பூதமாவது சொல்கிறவங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சாமியை கும்பிட்றவங்களும் நல்லா இருக்கிறாங்க. சாமி விழுந்து கும்பிட்றவங்க கஷ்டப்படுறவனும் இருக்கிறான். வாழ்நாள் முழுக்க சாமி கோயிலே வேலை பார்க்குறான், கஷ்டப்படுறான். இப்படி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா கர்மம் தான் காரணம். கர்மா அப்படி தான் வெளி நடக்கும். கர்மா சொல்லணும். இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். கர்மாவை தீர்மானிக்கிற கிரகங்கள் 3 கிரகங்கள்: குரு, சனி பகவான், ராகு. குரு வந்து போன பிரிவில் நம்ம எப்படி இருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவை அமைப்பார். சனி பகவான் வந்து இந்த பிறவியில் நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவை கொண்டு போவார். கர்மத்தை கழிக்கிறதுக்கு தண்டனை கொடுப்பார். சில நேரம் இந்த பிறவிலே கொடுத்துருவார். ராகு வந்து என்ன பண்ணுவார்னா கர்மத்தை தூண்டுவார். இந்த பிறவியில் வந்து ராகு வந்து கர்மத்தை தூண்டுவார். நல்ல கர்மத்தை தூண்டிட்டார்னா பிரச்சனை இல்லை. கெட்ட பரத்துக்கு தூண்டிட்டார்னா நமக்கு வந்து இது நிறைய ஆயிரும். சரியா? கெடுபலங்கள் நிறைய ஆயிரும். சரியா? கெட்டதை நம்ம செஞ்சு வச்சுக்கோங்களேன், அதை கழிக்கணும். அதை கழிக்கிறதுக்கு சனி பகவான் வந்து நமக்கு ஒரு ரிங் மாஸ்டராக இருப்பார். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, எதுவும் கெடுதல் செய்யாமல் வாழு, நல்லதை செய், நல்லதை யோசனை பண்ணு, நல்லதே பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ ராகு வந்து நம்மளை கெடுப்பார். அது அடுத்த ராசிக்கு வந்துட்டார் வச்சுக்கோங்களேன், நம்மளோட செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். மகர ராசிக்கு நம்மளோட ஏன் சொல்கிறேன்னா, நானும் மகர ராசி தான், உத்திராட நட்சத்திரம் தான். ஸோ ராகு வந்து ராசிக்கு வந்துட்டாருன்னா கர்ம பலங்களை செய்ய தூண்டுவார். நல்ல நிலைமையில் அவர் இருந்தார்னா நல்ல பலங்களை செய்ய சொல்லுவார், இல்லைனா பாவ பலங்களை செய்ய சொல்லுவார். கர்மம்னா என்ன? 2 தான், பாவம், புண்ணியம். நிறைய பேர் கர்மம்னாலே அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க. கர்மம்னா என்ன? செய்கிற காரியம். நம்ம செய்கிற காரியம் ஒருத்தவங்களுக்கு புண்ணியமாக இருக்குன்னா அது நல்ல விஷயம், ப்ளஸ்ஸு. நம்ம செய்கிற காரியம் பார்த்தவங்களை பாதிக்குது, பாவம் அப்படின்னா அது மைனஸு. ராகு வந்து அதை தூண்டுவார். அவர் தூண்டுறது புண்ணியமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பாவமாக இருந்துச்சுன்னா
அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து கழிக்க சனி பகவான் வருவார். ஓகே நேர்களே, இதெல்லாம் அடுத்த பிறகு கொண்டு போகிறது குரு பகவான். சரியா? ஸோ ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் இவங்க 3 பேருமே வந்து கர்மம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள், பாவம் புண்ணியம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள். இதனால தான் இவங்களுக்கு கிரேஸ் இருக்குது. இவங்க 3 பேரிச்சியே எல்லாரும் கொண்டாடுறாங்க. ராகு எது பயிற்சி நடக்காதா, சனி பயிற்சி எப்போ, குரு பயிற்சி எப்போ, இதுக்கெல்லாம் அதிக ஒரு கிரேஸ் வந்து காரணமே வந்து இவங்களாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள். ஓகே நேர்களே, தொடர்ந்து பாருங்கள். ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட பேசிட்டேன். வாட் எவர் மேபி குரு வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இந்த இதுக்கு தமிழ் எப்படி போட போகிறேன்னு தெரியல. டபுள் போனஸ்ன்னு போடுறேன், இல்லைனா ட்ரிபிள் போனஸ்ன்னு போடுறேன். சரியா? 2026 வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் போனஸ்ன்னு போடுறேன். பாருங்கள், எப்படி போட்டாலுமே நீங்கள் பார்ப்பீங்க. மகர ராசியில் ஓரளவு பார்ப்பாங்க. எது இருந்தாலும் கேளுங்க. இது ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் போட்டிருக்கேன். ஏன்னா குரு பயிற்சி வந்து ஜூன் மாதம் தான் நடக்குது. ஜூன் 2ஆம் தேதி 2026. சரியா? குரு வந்து தான் பயிற்சி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி எஃபெக்டை காட்டிடுவார். அது ஒரு பெரிய விஷயம். அவர் ஒரு ராசி மாறுறாருன்னா குறைஞ்சது 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் ஏப்ரலிருந்தே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். தமிழ் புத்தாண்டிலிருந்தே உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் நடக்கும். ரைட் நேயர்களே, தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக அமையட்டும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொங்கலுக்குள்ளே இன்னொரு வீடியோவும் போடுவேன். ஒரு வீடியோ 2 வீடியோ போடுவேன். நான் எதனாச்சும் ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டா அதை வந்து நான் மகர ராசிக்கு தான் போடுவேன். சரியா? மகர ராசிக்கு போட்டுட்டு தான் மற்ற ராசிக்கு போடுவேன். அது என்னமோ எனக்கு பழக்கமாக போயிடுச்சு. அதன்படி நான் மகர ராசிக்கு அதிகமாக வீடியோ போடுறேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது அடிப்படை காரணமே இதுதான். இந்த தங்க மோதிரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டேன், மகர ராசிக்கு நேற்று போட்டேன். சரியா? அதை கொஞ்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. பார்க்காதவங்க பாருங்கள். தங்க மோதிரம் அதுவும் குரு சம்மந்தப்பட்டு தான். அது யார் போடலாம், எப்படி போடலாம், அதனால் என்ன பலாபலங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு பேசும்போது. அதனால் அதோட நிப்பாட்டிக்கிட்டேன். சொல்கிறேன். சரியா? நீ கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேளுங்க, சொல்கிறேன். அடுத்து நேரடியாக வரலான்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். நேரடியாக வந்து நேர்களுக்கு கேள்வி பதிலுக்கெல்லாம் பதில் சொல்லலாம், லைவில் வரலாக்கெல்லாம் பார்க்குறேன். பார்ப்போம் இறைவன் சித்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜாதகம் வேறு நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் எழுத கொடுக்குறாங்க. நோட்டு புக்கு போட்டு எழுதி கொரியரில் அனுப்பணும். ஸோ நிறைய கடமைகள் நிறையா இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரனுக்கு வந்து வேலை ரொம்ப இருக்கும். மகர ராசிக்குள்ள பிரச்சனை என்னென்னா, வேலையாலே சோர்ந்து போயிடுவான். வேலை. சில பேருக்கு அந்த வேலையில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும், சில பேருக்கு பெனிஃபிட் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. இங்கே தான் நிதர்சனம் இருக்குது. சில பேர் வகது இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. சரியா? வருமானமே இருக்காது. அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் மகர ராசிக்காரன் வந்து வேலை சிந்தனையில் தான் இருப்பாங்க. அது வந்து மகர ராசிக்கு உள்ளது. ஓகே நேர்களே, மகர ராசியின் அருமை பெருமைகளாம் அடுத்த வருகின்ற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ராசி, நட்சத்திரம், லக்கணம் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. நன்றி. எல்லாமல்ல இறைவன் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் அளிக்கப்பட்டு தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.